ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஏசப்பாவோடு நடக்கும்போது ரொம்ப சந்தோஷம், சமாதானம் கூட பரிசாக வரும். இன்றைக்கி ஏன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, ஏன் போராட்டம், ஏன் டிப்ரெஷன், தேவையில்லாத பயம், ஆங்ஸைட்டி, அதெல்லாம் ஏன்னு நீங்கள் தனிமையாக உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். நம்ம ஏசப்பாவோட இல்லாதனால தான் இப்படிப்பட்ட உலக பிரகாரமான கவலைகள் நம்முடைய இருதயத்தை அப்படியே ஆளுகை செய்துருது. ஆனால் ஏசப்பாவோட நம்ம அப்படியே நடக்கும்போது துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அதில் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு விசுவாசம் இருக்கும். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு, அவரோட இருக்கிற அந்த உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்கள், உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபெலோஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ்லேருந்து ஒரு கோட் நான் படித்தேன். எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தனால தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன். அது எப்படின்னா, ஒரு ரிமைண்டரை போல தான் ஒரு கேள்வியோடு அந்த போஸ்ட் இருந்துச்சு. நான் வாசிக்கிறேன். இஃப் Satan can't make you bad, he will make you busy. நான் புரியுதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நான் மறுபடியும் வாசிக்கிறேன். இஃப் Satan can't make you bad, he will make you busy. இந்த பிஸி என்ற வார்த்தைக்கு எக்ஸ்பிளனேஷன், பீயிங் அண்டர் சாட்டன்ஸ் யோக் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குதான். நம்ம இன்றைக்கி இந்த பிஸி என்ற வார்த்தையை நிறைய இடத்துல பயன்படுத்தும். ஏன் வரல, ஏன் ஜெபம் பண்ணல, ஏன் பைபிள் படிக்கலை, ஏன் சர்ச்சுக்கு வரல, பாஸ்டர் அவருக்கு இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த ஆத்துமாவுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டால் பிஸி பாஸ்டர், பிஸின்ற வார்த்தை இன்னைக்கு உலகம் பயங்கர பிஸியாக போயிட்டுருக்குது. எங்கே போயிட்டுருக்குதுன்னா, உண்மை தெய்வத்தையே மறக்கிற அளவுக்கு பிஸியாக ஓடிட்டுருக்குறோங்க. நம்ம இன்றைக்கி சர்ச்லாம் எதுக்கு போனோம், அதான் ஆன்லைன்லேயே சர்ச்சு வந்துச்சு. இன்றைக்கி வீட்டில் உட்காந்து பார்த்தா போதும். பார்த்தீங்களா பிசாசு எப்படி மாற்றிட்டான் இன்றைக்கி. ஒரு காலத்தில் சபைக்கு போய் ஆராதிச்சாதான் அந்த ஆராதனைன்றதை மாற்றி, நான் டெக்னாலஜிஸை ஒரு நாளும் குறை சொல்லவே இல்லை. அது எல்லாம் நல்லது தான். நம்ம கொரோனா டைமில் சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலையில் நமக்கு கேமராஸ் இருந்துச்சு, லைவ் டெலிகாஸ்ட் இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஆமாம், ஆனால் அது நம்ம எப்படி ஆராதிக்கிறோம்? வீட்டில் சர்ச்சுக்கு போகிற மாதிரியே நம்ம உண்மையாக ஆராதிக்கிறோமா? நம்ம எந்த இடத்துலேருந்து ஆராதிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் ஆராதிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் பல்லு கூட தேய்க்காமல் எத்தனை பேர் இன்றைக்கி உண்மையாக நீங்கள் ஆராதிச்சிருப்பீங்க? மனசை தொட்டு சொல்லுங்கள். வாலிபர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும், இதை பேசுகிற எனக்கும் சரி, நான் சேர்த்து தான் கேட்குறேன், எத்தனை பேர் நம்ம உண்மையாக லாக்டவுன்ஸில் நம்ம ஆண்டவர் ஆராதிச்சிருப்போம்? சிலர் ஃபோனை எடுத்துகிட்டு சமையல் ரூமில் வச்சு அங்கே தான் ஆராதனையே, ஒரு பக்கம் சமையல், துணி துவைச்சிட்டு பல்லு கூட தேய்க்காமல் அப்படியே பெட்டில் எறும்பி அப்படியே ஆராதனை. ஆண்டவர் அவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டாராங்க நமக்கு இன்னைக்கு. பிஸி. இஃப் Satan can't make you bad, பிசாசால உங்களை பாவம் செய்ய வைக்க முடியல அப்படின்னா வேற ட்ரிக்கை யூஸ் பண்ணுறான். என்ன ட்ரிக்னா, he will make you busy. He'll make you busy. Too busy to pray, too busy to read the word of God. Just make sure to identify the satanic influence that he is making you busy and breaking your fellowship with God. பிசாசு உங்களை பாவத்துக்குள்ளே விட ட்ரை பண்ணுவான். நீங்கள் ஸ்ட்ராங் ஐயோ செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சி தப்பிச்சிருவீங்க. ஆனால் ஒன்னொரு ட்ரிக்கை பயன்படுத்துகிறான். அந்த ட்ரிக்கு தான் பிஸி. Just make sure to identify the satanic influence that he is making you busy and breaking your fellowship with God. ஆனால் நம்ம என்ன நினச்சிப்போம், நம்ம பயங்கர ஆக்கியபைடாக இருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், நைட்டு லேட்டாக தூங்குறோம், நம்ம அந்த 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறோம், போகும்போது காரில் போகும்போது ஜெபம் பண்ணுறோம். இதெல்லாம் நான் என்னை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேங்க, நான் பண்ண தப்பை சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏசப்பா இன்னைக்கு உணர்த்தினார் என்ன, எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்தினால்தான் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் இதை விட்டுட்டு நம்ம உலக சம்பாதிக்கணும், காசு, இது அது பிஸ்னஸ், இங்கே போகணும் அங்கே போகணும், ஃபேமிலி டைம். சில பேர் ஊழியன் போய் ஆண்டர்கிட்டே உட்கார மாட்டாங்க, ஊழியம் பெருசாக போயிடும். ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஏன்பா எனக்கு ஊழியம் கூட பெருசாக இல்லை, நீ என் கூட உட்காரதான் எனக்கு முக்கியம்னு சொல்கிறார். இன்றைக்கி ஆண்டர் ரொம்ப தெளிவாக சிலரோட பேசி கொண்டிருக்கிறார். இஃப் Satan can't make you bad, he will make you busy. ஆனால் அந்த பிஸியை நம்ம எப்படி பார்க்குறோம்?
ஐயோ நான் வந்து ஊழியத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் பிரதர், எனக்கு வந்து ஆண்டவர் சர்ச்சுக்கு போகவே டைம் இல்லை. சில ஊழியக்காரங்க சொல்கிற வார்த்தையும் இப்படி தான் இருக்குது. ஐம் வெரி சாரி டு சே திஸ் வேர்ட். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஐயோ எங்கெங்கே நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் ஒரே ட்ராவலாக இருக்குது. ரொம்ப சந்தோஷங்க, நம்ம எல்லாரும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் பெருமைக்காக இந்த வார்த்தையை சொல்லலை. ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் நான் இருக்கிற எல்லா மீட்டிங்ஸும் வந்து நான் கேன்சல் பண்ணிவிட்டு நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்னென்னா, ஏசப்பா இந்த 2 மாதம் நான் சர்ச்சில் இருக்கணும். எங்கள் சர்ச்சில் இருந்து நான் இங்கே இருக்கிற ஊழியங்களை பார்த்து முக்கியமாக நான் உங்களோட கூட இருக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி நிறைய பிஸின்னு ஓடிடுறோம், ஆனால் ஆண்டரே மறந்துடுறோம். இன்றைக்கி ஆண்டர் ரொம்ப வேதனைப்படுறாருங்க. ஆண்டர் இன்றைக்கி என் கூட பேசின வார்த்தை, அந்த இருதயத்தின் ஏக்கத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாம், அதை ரொம்ப கவனமாக கவனித்து நம்ம வந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னென்னா, ஆண்டவரே வேறு எதுவும் பிஸி வேணாம் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் எனக்கு போதும், உங்கள் பாதை எனக்கு போதும், அதுதான் எனக்கு ஊழியம், அதுதான் எனக்கு பங்கு, என்னை அப்படி மாற்றுங்கப்பா. ஒரு நாள் கூட உங்களோட பேசாமல் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த ஃபெல்லோஷிப்பை பொல்லாத பிசாசு ரொம்ப அழகாக ட்ரிக்காக அப்படியே மாற்றி உங்களை டிவேட் பண்ணுறான். அதை ரொம்ப கவனத்தோடு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் பேசுகிறாரு, அப்போ நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்கள். அவரை போல் உங்களை மாற்றி ரொம்ப அழகாக உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.